வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் ரெசிபி. இது வந்துட்டு மா இஞ்சி ஊறுகாய். மா இஞ்சி வந்துட்டு இப்ப சீசன் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி இந்த ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தொக்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், பயங்கர ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா இதை விட ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்கவே முடியாது. ரொம்பவே ஹெல்தியும் கூட. எப்படின்னா இது வந்துட்டு இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் கேருக்கு, அப்புறமேட்டு காஃபுக்கு, பசி எடுக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம்ம டேஸ்டியான மா இஞ்சி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் மா இஞ்சி. நான் வந்துட்டு நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிஞ்சான இஞ்சி, அதனால வெள்ளை கலர்ல இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு இது இஞ்சி மாதிரியே ப்ரௌன் கலர்ல இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம தோலை வந்துட்டு சீவிடலாம். அந்த மாதிரி கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க, ஈஸியா வந்துடும். சூப்பரான மாங்காய் மணத்தோட இருக்கும் இந்த மா இஞ்சி. ஆனா மாங்காய் மாதிரி புளிப்போ இஞ்சி மாதிரி காரமோ இருக்காது. ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்க ஊர் சைட்ல வந்துட்டு கல்யாண பந்திகள்ல இது ரொம்ப ஃபேமஸ். இது கிடைக்கிற சீசன்ல கண்டிப்பா எல்லா கல்யாணத்துலயும் இந்த ஊறுகாய் தான் வைப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தொக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா சுரண்டி எடுத்தாச்சு தோலை. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேரட் துருவத்துல போட்டு துருவிக்க போறோம். ரொம்ப பெரிய இதுல ஹோல்ஸ்லயே இல்லாம ரொம்ப சின்னதுலயே இல்லாம நடுத்தரமா இருக்கிறதுல துருவிக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கோங்க. நான் முழுக்க துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு 150 கிராம் அளவுக்கு மா இஞ்சி. நல்லா இந்த மாதிரி துருவி வச்சாச்சு கேரட் துருவியில போட்டு. இப்போ இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சு நல்லா கெட்டியா திக்கான பேஸ்டா அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். இது போக இது வந்துட்டு வரமிளகா பொடி. இது வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதே அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி. இது வந்துட்டு நான் எப்போதும் பொடிச்சு வச்சிருப்பேன், அதனால அதையும் எடுத்துட்டேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பெருங்காயத்தூள். இது ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம எண்ணெயை விட்டுலாம். நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஊறுகாயெல்லாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த மா இஞ்சியை சேர்த்திடுங்க. இந்த மா இஞ்சியை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இது கூடவே இந்த புளி கரைசலையும் சேர்த்திடுங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு சிம் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி ஒரு மாதிரி அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருப்போம். நல்லா வதங்கிடுச்சு. புளி தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. ஒருவேளை புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியா விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நல்லா சுண்ட விட்டு இந்த மாதிரி நல்லா சுருள வரும்போது இறக்கிடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மா இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, ஏன்னா நம்ம புளி விட்டுருக்கோம். அதனால செம்ம டேஸ்டியான மா இஞ்சி தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை விட ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இருக்கவே முடியாது தயிர் சாதத்துக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.